நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள், இனி தனிக்காட்டு ராஜாதான் நீங்க. இருந்தாலும் இந்த இரண்டு விஷயம் உங்க கையில உங்க கூடவே இருக்க போகிறது. நடக்க போகின்ற குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்க போகின்ற பலன்களை இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலனை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 12 ரிஷப ராசியில் விரைய குருவாக இருக்கக்கூடியவர் மே மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு பேரிச்சி அடைஞ்சு உங்களுடைய மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக மாறப்போகிறார். பொதுவாக அந்த ஜென்ம குரு வந்துட்டா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அந்த ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க, பிறவியினுடைய பயனை, நோக்கத்தை, அர்த்தத்தை இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில நீங்க உணர்வீர்கள். ஸோ உங்களுடைய பிறவினுடைய பலனை அடைய போவதும் இந்த ஜென்மகுரு காலகட்டத்துல தான். தனியாக நின்று பல காரியத்தில் ஜெயிப்பதற்கு இந்த ஜென்மகுரு காலகட்டம் சாதகமா இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளம், நீங்க யார் என்று இந்த உலகத்திற்கு நிரூபிக்கக்கூடிய தருணம் இந்த ஜென்மகுரு காலகட்டம். எல்லாத்தையும் தாண்டி தெய்வங்கள் உங்கள் பக்கம் உங்களுக்கு உறுதுணையா நிற்க போகிறது இந்த ஜென்மகுரு காலகட்டத்துல. ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவா குருவான் இருக்கின்ற ஸ்தானத்தை விட பார்க்கின்ற ஸ்தானங்களுக்கு பலனை நல்ல விதத்தை அள்ளி கொடுப்பார். அப்படி குருவானுக்கு 5, 7, 9 பார்வை பலனும் உண்டு. சரிங்களா? இப்போ 12ஆம் வீட்டை விட்டு விலகி ஜென்மத்துக்கு வரக்கூடிய குருவான் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல நன்மைகளை முதல்ல கொடுக்க போறார் அப்படின்னா, தங்கத்தை வாங்கக்கூடிய யோகம் வரப்போகிறது, தங்க மாற்ற யோகங்கள் வரப்போகிறது. சரிங்களா? அன்பளிப்பா, பரிசா, கிஃப்டா, ஏதோ ஒரு வகையில தங்கத்தை நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். அது புது வரவாக உங்களுக்கு கிடைக்க போகுது. 2வது புத்திரக்காரகன் குரு பகவான். அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருந்தா அது நடக்கும். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து 3வதாக மிக முக்கியமாக அசையும் சொத்துக்கள், அதாவது கார், வண்டி வாகனம், 2 வீலர் போன்ற சொத்துக்களை மாற்றுவது, வாங்குவது போன்ற நிலைப்பாடுகள் உருவாக போகிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதை விட செல்லப்பிராணிகளை வாங்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு அடுத்து கல்விக்கு யோகம், கல்விக்காரகன் இந்த குரு பகவான். அதனால படிப்பு விஷயத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். படிப்பு தடை இருந்தா அது விலகும். வீட்டில் கல்வி கடன் அல்லது படிப்புக்காக பண பிரச்சனை தான், அந்த பிரச்சனை சரியாகும். ஸோ இந்த நன்மை ஏற்படும். இது எல்லாத்தையும் தேண்டி உங்கள் மீது விழுந்த அவப்பெயர் நீங்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கௌரவம், ஒரு பெயர் புகழ், உங்களுடைய பெயர் இனிமே நல்ல விதத்துல சமுதாயத்திடம், மக்கள், உறவுகள் முன்பு பிரதிபலிக்கும். ஸோ அதை குருவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் மாற்று கருத்தும் இல்லை. தெய்வத்துடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்க நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நீங்க செய்த தான தர்ம பரிகார வழிபாடுகள் இனிமேல் பலன் கொடுக்க போகிறது. ஆமாங்க. அதே போல பிரிவினுடைய பலனை நீங்க இந்த வருடம் அனுபவிக்க போறீங்க. ஆமாங்க. உங்களுடைய பிரிவினுடைய அர்த்தத்துக்கு உண்டான பலனாக நீங்க இந்த பிரிவில இந்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கும். ஸோ அதுல குறிப்பிட்டு உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும், உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்கணும், குடும்பத்துல நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பெயர் புகழ் பெறணும், பெரிய அளவு ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் இருக்குன்னா அது இந்த ஜென்ம ஒரு காலகட்டத்தில் நடக்கும். மிகப்பெரிய ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றியும், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதித்து அந்த பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பா கிடைக்கும். மத்திய அரசாங்க பணி, அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு யோக வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? அடுத்தபடியா பார்வை பலனை நம்ம பார்த்துருவோம். ஸோ 5, 7, 9 பார்வை பலன். 5ஆம் பார்வையா துலா ராசியை பார்க்கிறாரு. துலா ராசியில பெரிய கோள்கள் எதுவுமே இல்லை, சனி பார்வையும் கிடையாது. அப்போ காதல் கைகூடும், காதல்ல பிரச்சனைகள் இல்லை, உயர்கல்விக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பிள்ளைகள் வழியில கண்டிப்பா நன்மை நடக்கும். புதிய 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. அடுத்தபடியா 7ஆம் பார்வை தனுசு ராசியை பார்க்கிறாரு. அது அவருடைய வீடு. திருமண தடை நீங்கும், திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், கெட்ட நண்பர்கள் கூட இப்ப நல்லவங்களா மாறுவாங்க, உறவுகளால் ஏற்பட்ட கெடுதல் குறை. சரிங்களா? நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு சரியான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணை வழியில் நீங்க ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு உடம்பு நிலை சரியில்லைன்னா அது சரியா போகும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வை வந்து கும்ப ராசியில பதியுது. அந்த கும்ப ராசியில் மே மாதம் 18ஆம் தேதி ஒரு 4 நாள் தள்ளியே ராகு பயிற்சி அடைஞ்சு அங்க வந்துடுறாரு. ஓகேங்களா?
ஸோ அந்த ராகுக்கு குரு பார்வை கிடைக்குது. அப்போ 9ஆம் வீட்டில் கும்ப ராசியில் ராகு, அந்த ராகுவை ஜென்ம குரு பார்க்கிறாரு. இந்த அமைப்புல கண்டிப்பா பெரிய பெரிய அரசியல் பதவி வாய்ப்புகள், பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கங்கள், தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஒரு பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கூடுதல் பொறுப்பு, ஸோ மேனேஜர் அல்லது முக்கிய கம்பெனி நிறுவனங்கள்ல நீங்க தான் தலைமை பொறுப்பு போன்ற அதிகாரத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் பதவி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ மற்ற காரணங்களுக்காக தள்ளி போட்டுறாதீங்க. முக்கிய பொறுப்புகளை நீங்க எடுத்துக்கொண்டு நடத்தக்கூடிய சூழல் உருவாகும். அதனால தான் நான் தனிக்காட்டு ராஜா. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் பொறுப்பு இருக்கும், ஓவர்லோடு இருக்கும், கண்டிப்பா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆக முடியும். லைஃப் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஸோ அந்த வாய்ப்பு கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினா செட்டில் ஆகிட முடியும் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில். சரி, இப்போ நெகட்டிவிட்டின்னு நடந்தால், அதை கெடுதல் என்று எடுத்துக்கொண்டால் வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கூடுதல் கவனத்தோடு நீங்க இருந்துக்கணும். ஏதாவது வாழ்க்கையில தவறான விஷயங்கள் வச்சிருந்தீங்கன்னா, மறைத்து வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் வெளியில தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். அதுல நீங்க பார்த்து கவனத்தோடு இருந்துக்கணும். மிக முக்கியமா ஆசைப்பட்ட பொருள், ஸோ ஆசைக்காக சில பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதை இழக்க நேரிட வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ தேவைக்காக மட்டும் வாழக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். இதுல 2 விஷயம் உங்க கையில இருக்குன்னு நான் சொன்னேன். அது எது அப்படின்னா, கண்டிப்பா இந்த குரு பகவான் உங்களுடைய மிதுன ராசிக்கு 7ஆம் வீடான தனுசிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். 7க்குரியவனே ஜென்மத்தில் இருக்கிறார். அப்போ வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவுகள், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ட், உங்களுக்கு தோல் கொடுக்கும் தோழனாகவாது யாராவது ஒரு உறவு உங்களோடு கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு ஒரு சேனாதிபதி மாதிரி, உங்களை பாதுகாக்கக்கூடிய படைத்தளபதி மாதிரி ஒரு உறவு கண்டிப்பா இந்த வருடம் உங்களுடைய மிதுன ராசிக்கு கிடைத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த ஒரு துணை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதற்கு அடுத்தபடியா 10ஆம் வீடு மீனம், அதற்கும் அதிபதி இந்த குரு பகவான் தான். 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். அவர் உங்களுடைய ஜென்ம ராசியில மிதுன ராசியில அமர்றாரு. அப்போ தொழிலுக்கும் வேலைக்கும் யோகம் உண்டு. கண்டிப்பா துணை, வேலை, தொழில். ஸோ இந்த 3 விஷயத்துல எந்த விதமான பாகுபாடு பிரச்சனைகள் இல்லாம நல்லபடியா இருக்க போகுது. ஸோ அதுல குறிப்பிட்ட இந்த வேலை தொழில் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப உண்டு. வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த 2 வழிகள், அதாவது வேலை தொழில், இந்த 2க்கும் பிரச்சனை இருக்காது. துணை ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் செய்கின்ற வேலை தொழில் பக்கபலமாக இருக்கும். அதனால இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் பெரிதளவு உங்களுக்கு பாதகம் இல்லை, நீங்க பயப்படாம இருக்கலாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம், கண்டிப்பா சைவத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. கோயில்கள்ல அன்னதானம் நடந்தா அதுக்குண்டான உழவார பணிகளை ஏதாவது நீங்க கலந்துக்குங்க. அன்னதானம் போன்ற விஷயங்களை நீங்க ஏதாவது உங்க கைகரியங்கள் ஏதாவது பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயத்தில் உதவிகள் செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ நல்லதுங்களே, நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.